ஆளுநர் ஆர்.என். ரவி சிலரின் கைப்பாவையாக செயல்படுவதை தவிர்த்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்துள்ள நேர்காணலில் சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவை பாதிக்காது என தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மாநிலங்களில் சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே பாஜக வெற்றி பெற்றிருப்பதாக கூறியிருக்கும் அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை அனைத்து மாநிலங்களிலும் ஒன்று சேர்க்கும் முயற்சிகளை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். சென்னையில் 47 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெய்த கனமழையால் தான் தண்ணீர் அதிகம் தேங்கியதாகவும், கடல் மட்டம் உயர்ந்து இருந்ததால் போய் சேரும் தண்ணீரை உள்வாங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நிதி கோரிக்கை தொடர்பான கடிதத்தை பிரதமரிடம் திமுக நாடாளுமன்ற தலைவர் டி.ஆர். பாலு வழங்கும்போது இதே கருத்தை தான் பிரதமரும் சொல்லியிருப்பதாக குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு எந்த பணிகளையும் திட்டமிட்டு செய்யவில்லை என்றும், அதன் விளைவுகளை தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு விழாக்களில் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பங்கேற்றபோது தன்னிடம் அவர் இனிமையாக தான் பழகினார் என்றும், தாங்கள் இருவரும் சந்திப்பது பிரச்சனை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிந்தனைக்கும் வளர்ச்சிக்கும் எதிரான சில சக்திகளின் கைப்பாவையாக அவர் செயல்படுவதை தவிர்த்து மாநிலத்தின் வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார்.